ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மக்ரோனி மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேனில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அது சூடானதும் எண்ணெயும் ஒரு ஒரு பெஞ்ச் சால்ட்டும் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன மக்ரோனி வேவோ அது வந்து அதை போட்டுக்கணும். நல்லா அது வந்து வேகட்டும். நல்லா அது கொதித்து வரும்போது வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா, அந்த நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிற அந்த மக்ரோனி எந்த மக்ரோனியாக இருந்தாலும், நம்ம வந்து அதை வந்து அலசி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் அலசி வைக்க சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணாதீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் சைஸு. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்து அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன போடணுன்னா சால்ட்டு, பெப்பரு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா இருந்தால் அதை போட்டுக்கோங்க, ஓகேவா? இவ்வளோ தான். இது போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அது வந்து கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் வந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு ஆளுக்கான அளவு தான். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் வந்து பாயில்டு ஆகிருக்கும். அப்போ வந்து அந்த மக்ரோனியை வந்து என்ன பண்ணுன்னா அதில் சேர்த்துருங்க, ஓகேவா? அந்த தண்ணி ஊற்றி அலசக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன். அப்புறம் வந்து மறுபடியும் அதை போட்டு நல்லா சாட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அந்த எக்கு அந்த எல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து சீஸை வந்து கொஞ்சமாக வந்து நான் க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃபைனலாக கொஞ்சம் அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சீஸை வந்து கொஞ்சம் மீதி இருந்துக்குது, அதையும் கொஞ்சம் நல்லா துருவி போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையை வச்சுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து 2 பேருக்கு செய்கிறதா இருந்தாலும் அப்படியே வந்து டபுளாக இது பண்ணிங்கன்னா எல்லாமே ஓகேங்களா? ஓகேவா? பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.